நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகள் தாக்கி 10 நாட்களில் 2 உயிரிழந்த நிலையில் வனத்துறை மெத்தனம் காட்டுவதாக கூறி உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். கூடலூர் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் கிராம பகுதிகளில் புகுந்து மக்களை தாக்குவது, விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 10 நாட்களில் 2 பேரை யானை தாக்கி கொண்ட நிலையில் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேற்றிரவு தேவர்சோலை பகுதியில் தனது வீட்டிற்கு வரும்பொழுது அவர் தலையில் தாக்கிய யானை கடுமையாக தாக்கியது. அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது சம்பந்தமாக இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வந்து அந்த உடலை வாங்க மறுத்தனர். தற்பொழுது யானைகளால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இவரிடம் கேட்போம். அதாவது கூடலூர் மற்றும் பந்தலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புது சம்பவம் இல்லை. உயிரிழப்புன்றது, யானைகளால் உயிரிழப்புன்றது புது சம்பவம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 5 வருடமாக சுமார் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, யானை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அதே போல் இந்த 10 நாட்களிலே 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க வனத்துறையின் அஜாக்கிரதையும் தமிழக அரசின் கூடலூர் மக்களின் பொறுப்பாக பார்த்துக்காத ஒரு காரணத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பு தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும். இதுக்கான பொறுப்பு இனிமே இந்த விதத்தில் யாரையுமே இந்த விவசாய நிலங்களுக்கும் தமிழக கூடலூர் மக்களுக்கும் முழு பொறுப்பு உத்தரவாதம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இது சம்பந்தமாக 5 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டன ஊர்வலமாக தற்பொழுது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்பொழுது என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், எந்தெந்த சுமூகமாக தீர்வு ஏற்பட்டது என்பது பற்றி மணி அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு நடத்தின பேச்சுவார்த்தையில் அதாவது ஒரு 4 கோரிக்கைகள் முன்வைத்தோம். 8 வருட காலங்களாக 140 உயிர்கள் சேதமடைந்திருக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில், குறிப்பாக கூடலூர் பந்தலூர் வட்டத்தில். போன வருடம் இதே மாதிரி மிகப்பெரிய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் கொந்தளித்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அன்னைக்கு வைத்த கோரிக்கைகள் தான் இன்றைக்கும் வைத்திருக்கும். என்னவென்று கேட்டால், ஃபாரஸ்ட்டுக்கு அருகாமையுள்ள பார்டர்கள் அனைத்தும் அகழியை வெட்டி சோலார் வேலியை அமைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. நாங்கள் போன வருஷம் வச்சோம், அதே கோரிக்கை தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு ஒரு 35% 40% அவங்க நிறைவேற்றியிருக்காங்க, அகழி வெட்டியிருக்காங்க. ஆனால் சோலார் வேலி அமைக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவதாக இங்கே தாய் இழந்த தந்தை இழந்த அந்த குடும்பத்திற்கு வாரிசுக்கு ஒரு வேலை வேண்டும் என்று நாங்கள் அன்னைக்கே கேட்டிருந்தோம். அந்த வேலை என்பது ஒப்பந்த அடிப்படையில் வேலை தருகிறோம் என்று சொன்னார்கள். அது 10 போதாது, எங்களுக்கு நிரந்தரமாக கவர்மெண்ட் அரசாங்க வேலை வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு உத்தரவாதம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு உற்ற நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது போக பிறகு இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாத காலங்களில் தான் இந்த யானை நடமாட்டம் என்பது, தாக்குதல் என்பது, மிகப்பெரிய அளவில் மக்களை தாக்குதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் குறிப்பாக போனால் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும், ஊராட்சியாக இருந்தாலும், முனிசிபாலிட்டியாக இருந்தாலும், ஃபாரஸ்ட் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சாரம் என்பது, மின்சார கம்பம் என்பது இருக்கு தவிர மின்சாரமும் கிடையாது, லைட்டும் கிடையாது, அது பொறுத்துறதும் கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது டார்ச் லைட்லேயே கூட இப்போல்லாம் மொபைல் லைட் வச்சு தான் பயணம் செய்கிறார்கள். டார்ச்சும் கூட உபயோகப்படுத்துறதில்லை. அந்த லைட்டில் இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய யானை தெரியாது. இந்த மின்கம்பத்தில் இந்த லைட்டு அமைக்குமே ஆனால் இந்த மாதிரி நேற்று வந்த அறுமுகத்தினுடைய அந்த உயிர் சேதமும் தடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக கிராமத்தை சுற்றி மின் விளக்குகளை அதிக அளவில் பொருத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.